பிள்ளைகளை வந்து சேருமையா உற்றவர் ரொம்ப வசந்தவர் என்ன பெற்றவர் நல்ல பெரியவர் விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயில எல்லாம் நம்ம கண்டிப்பா யாருமே கிடையாது. அவங்க இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழுமூச்சை அதற்காக நிலம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழுமூச்சை அதற்காக நிலம் உழைத்து மண்ணிலே முன்னெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முன்னெடுத்து பிறர் வாழ வழங்கல் உடம்புடையோர் விவசாயி 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 என்னவனும் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். எத்தனையோ கொடிகள் இந்த நாட்டில் இருக்கலாம், ஆனா விவசாயின்னு ஒரு கொடி இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டு மக்கள் உணவு இருந்த முடியும். சாஃப்ட்வேரில் வேலை செய்யலாம், எங்கே வேணாலும் 3 வேளை சாப்பாடு கொடுத்து உழவர்கள் தான். ஆனால் 79 வருஷம் சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிட்டோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறிச்சான்னு கேள்வி பார்த்தோம்னா இன்னமும் நம்மளுடைய குடும்பம் இந்தியா முழுவதும் 10,000 விவசாயிகள் ஆண்டுதோறும் இறக்குறோம். தமிழ்நாட்டில் 600 விவசாயிகள் இறக்குறாங்க. இது நம்மளுக்கு தேவை, காவல்துறை அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். வருஷம் இழக்கும். ஏன்? கடன் தொல்லை, வாங்கின பயிருக்கு இன்னும் விலை கிடையாது. எல்லாருக்கும் இந்த சட்டை தைக்கிறது 150 இந்த துண்டு 70 ரூபானா 70, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் விலை நிர்ணயம் பண்ணியாச்சு. ஒன்று நம்மளுடைய விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு மட்டும் விலை நிர்ணயம் பண்ணலை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்களெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார் குரல் சொல்லுகிறார் திருவள்ளுவர். அன்னையிலேருந்து இன்னி வரையும் இந்த நாடு நம்ம பின்னாடி தான் இயங்குதுன்னு மேடைக்கு மேடை ஒழிச்சிருக்காங்களே கண்டி நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறிக்குதுன்னா வாய்ப்பு கிடையாது. இங்கே இருக்கிற அத்தனை மகளிர்களும் வாழ்க்கையில் ஒரே முறை தான் பட்டுக்கூட எடுப்பீங்க. எப்போ எடுப்பீங்கன்னா பரிய தப்பா. ஆனால் அரசு ஊழியரோ மற்ற ஒரு அரசியல் தலைவர்களுடைய வீட்டில் தீபாவளி, பொங்கல், பிறந்தநாள், கல்யாண நாள் அனைத்திற்கும் பட்டுப்பட வரும். ஏன்னா நம்ம உழைப்போம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் விலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை. இன்னைக்கு ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விவசாயிகள் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வியாபாரிகிட்ட போட்டால் 1500, அதே டிபிசியில் போட்டால் 2090, அதில் 60 ரூபா லஞ்சம் கொடுத்து தான் போடக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். சிட்டா பட்டா அனைத்து பொருளுக்கும் லஞ்ச லாவண்யம் கொடுக்கக்கூடிய சுரண்டப்படுகிற சமூகமாக நம்ம தான் இருக்கிறோம். அது மாதிரிலாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற டைமில் நாம் எல்லாம் விவசாயி. ஒரு அண்ணன் தலைவராக அண்ணா யாரும் தெரியல, தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மட்டும் விவசாயி இல்லை, நீங்கள் அனைவரும் விவசாயி தான். ஆனால் நம்மளுடைய அடையாளம் இப்போ காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க.
அவங்களுக்கு எது அடையாளம்? அவங்களுடைய உடை தான் இவர் காவல்துறைன்னு கேட்குது. இவர் இசை கச்சேரினா இந்த மைக்கை வச்சுன்னு பாடுறாரு, அவர் தான் பாடகர்னு தெரியுது. ஒரு வக்கீலுக்கு வெள்ளை கலர் சட்டை, காக்கி கலர் பேண்ட், இது பிளாக் கலர் பேண்ட் இருக்குது. ஒரு டிரைவருக்கு காக்கி கலர். இந்த மாதிரி உடையாளர்கள் எல்லாமே அவங்களுடைய ட்ரெஸ் கோடில் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மாணவர்கள் எங்கே போனாலும் ஸ்கூலுக்கு ஐடி கார்டு, யூனிஃபார்மை வச்சு கண்டுபிடிச்சலாம் இந்த ஸ்கூல் போனவன்னு. ஆனால் விவசாயி, நீங்கள் எல்லாம் விவசாயி தான். ஆனால் நீங்கள் இந்த துண்டு போட்டுன்னு போனால் தான் ஒரு விவசாயியோ இல்லை விவசாய பிரதிநிதியாக இந்த உலகம் நம்பப்படுது. அந்த மாதிரி நாம் விவசாயம், இந்த ஊரில் ஒரு 1000 குடும்பம் இருக்கும். 1000 குடும்பமும் விவசாயம் பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய பொருளாதாரம் எங்கன்னா முன்னேறிக்குதா? நம்மளுடைய பிள்ளைகளுடைய கல்வி முன்னேறிக்குதா? அரசு ஊழியர் போய் அந்த பச்சை கலர் சிங்கு வச்சாலே எந்த லோனாக இருந்தாலும் 40 லட்சமோ 50 லட்சமோ கொடுப்பாங்க. ஆனால் நம்ம நிலம் வந்து அங்கே 50 லட்சம் வைக்கும். ஆனால் ஒரு 30,000 லோனுக்கு நம்ம பேங்க் வரையா ஏறி 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 இறங்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு இருக்கிறோம். எதுக்காகனா இந்த வாய்ப்பு கொடுத்த நன்றி. இந்த விழாவின் சாராம்சமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த காவல்துறை இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 32 மாவட்டத்தில் நம்மளுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இயங்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் 13 ஒன்றியத்திலையும் நம்மளுடைய மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளை போட்டோம். 100 கிளைகளில் நம்மளுடைய சங்கத்தினுடைய பேர் பலகையை வச்சுக்கிறோம். இது போல வந்து ஒவ்வொரு விவசாயியும் இந்த சங்கம் வந்து அரசியல் சார்பற்ற சங்கம், ஜாதி மதம் மொழி வேறுபட்ட சங்கம். விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு மட்டும்தான் வந்து நிற்கும். நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் என்றைக்குமே தேர்தல் பிரச்சாரமே பண்ண மாட்டோம். விவசாயிகளுக்கு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போகிறது உங்களுடைய உரிமை. அதுபோல் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நாம் அனைவரும் விவசாய சங்கமாக இணைந்து கோரிக்கை வச்சாதான் இந்த அரசுக்கு தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடன் பயணித்து வந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் விவசாயிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த மேடையின் வழியிலாக நாங்கள் காவல்துறைக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். எதுக்காகனா, நம்மளுடைய மாவட்டத்தில் நாங்கள் இது வரைக்கும் எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதை நடத்தினாலும் உடனடியாக எங்களுக்கு பர்மிஷனை வழங்கி எங்களுக்கு பாதுகாப்பும் வழங்கி இந்த நல்ல பல திட்டங்களை வந்து எங்களுக்கு ஊக்குவிப்பாகவும் அவங்க இருக்கிறாங்க. இதுவரையும் பல விவசாயிகள் பிரச்சனையை நாங்கள் ப்ரிட்டாஷன் போகிறோம். உடனடியாக உட்காருங்க தலைவரை, நல்லா அந்த உடனடியாக அந்த ஒரு 10-15 நாளுக்குள்ள அந்த தீர்வை கண்டு கொடுத்துருக்காங்க. அதுபோல அனைத்து அரசு ஊழியர்களும் நேர்மையானவர்களும் இருக்காங்க. நம்மளுடைய அணுகிற முறையை வச்சோம்னா நம்ம நிச்சயமாக நம்ம வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடி விவசாயியாக நம்ம உருவாக முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடன் பயணித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று சொல்லி, இந்த கிராமத்திற்கும் இந்த குழுவினர் அனைவருக்கும் எங்கள் சார்பாக நன்றி நன்றி நன்றி. இந்த குழுவை ஏற்பாடு பற்றி நம்மளுடைய கிளை செயலாளர் அண்ணன் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த கிளையினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி 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 நன்றி.
கைத்தட்ட மறந்து மக்கள் எத்தனை எனக்கு உள்ள டான்ஸுக்கு அடிமை ஃபேஸ் கட் வர மாதிரி தலைவா ஃபேஸ் கட் வர மாதிரி யாவல தப்பில்லைங்க அவங்களே ஆடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர் பிரகாஷ் காவல் துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் திண்டிவனம் சரகம். இவர் மதுரை மாநகரத்தில் 18/5/1982 ஆண்டு ரத்தினம் ஐயாவுக்கும் பாக்கிய தாய் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் பள்ளி படிப்பை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அட் கோயம்புத்தூரில் 1988 ஆண்டு முடித்தார். 1992 ஆண்டு பிஎஸ்சி பாட்னி என்ற இளங்கலை பட்டத்தை அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் முடித்தார். இவருடைய சிறப்பு தகுதிகள் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப், யூனிவர்சிட்டி அத்லெட்டிக், என்எஸ்எஸ் சி சர்டிஃபிகேட் ஹோல்டர். இவர் attended the Republic Day parade அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஆஃபீஸ் ஆர்மி கேம்ப். இவர் எம்ஏ சோசியலிட்டி முடிச்சிருக்காரு மதுரையில் 1993 ஆண்டு. 2020 25 வரை பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் முடிச்சிருக்காரு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில். இவர் நேரடி உதவி ஆய்வாளராக சென்னை பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்றார். 2008 ஆண்டு முதல் காவல் ஆய்வாளராக பதவி உயர் பெற்று 2008 முதல் 18 ஆண்டு வரை திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றினார். 2018 ஆண்டு முதல் துணை காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர் பெற்று மங்களமேடு, தூத்துக்குடி, விளத்திக்குளம், காரைக்குடி ஆகிய இடங்களில் மிகச் சிறப்பாக பணியாற்றி அங்கிருந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உட்கோட்டம் துணை காவல் கண்காணிப்பாளராக இன்றும் சிறப்பாக பணியாற்றி வரும் ஐயா அவர்களை பெரியதச்சூர் கிராம பொதுமக்களின் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க சிறப்பாக பணியாற்றி வரும் ஐயா அவர்களை வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜலட்சுமி அவர்களே. வருகை தந்திருக்கும் காவல்துறை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் பெரியதச்சூர் விவேகானந்தா சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சார்னுடைய நிகழ்ச்சி இன்னைக்கு வர முடியாத நிலைமை நிறைய இருந்தது. ஆனால் போய் சொல்லிட்டு வேண்டது எவ்வளோ வேலையை விட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ நேரம் பேசி ஒரு நல்ல உரையை இங்கே வழங்கியிருந்தார். அது எல்லாருமே கேட்டு நல்லபடியாக அதை யூஸ் பண்ணி நல்லபடியாக பண்ணுங்க. அதே போல் வந்து இந்த முருகன் கோயில் திருவிழாவுக்கு சார் வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாரு. கடைசி வரைக்கும் கோயில் திருவிழா நடந்து முடிந்து நெருப்பு மாரி தீ அவ்வளோ கூட்டத்திலையும் எல்லாருக்கும் சிறப்பாக நடத்தி கொடுத்து எந்த ஒரு சின்ன அசதம் நடக்காமல் எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்த ஐயா அவர்களையும் நன்றி என தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த பெரியதச்சூரில் 5 வருஷம் பஞ்சாயத்து தலைவராக பணியாற்றினேன். அந்த பணியை மேற்கொண்டு தொடர முடியால் நம்ம கம்பெனி சார்பாக நான் திண்டிவனம் போய் கம்பெனி வச்சுட்டேன். அது பிற்பாடு இந்த திருவிழாவை முன்னிட்டு எனது நண்பர் திரு தணிகாச்சலம் அவர்கள் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலதிபராக இருக்கார். வாட்டர் பிளான்ட்டு மற்றும் ரியல் எஸ்டேட்டு, மேன் பவர் சப்ளை, இது எல்லாரும் நிறைய பண்ணிக்கின்னு இருக்கார். இதை மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி நம்ம பண்ணணும் ஊரில் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து எதை வேணாலும் செய்யலாம்,
ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாக நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பித்து பண்ணோம்னா நிறைய இன்னும் வந்து பசங்க ஊக்குவிக்குமாறு பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்து எல்லா விஷயத்தையும் கூட இருந்து நடத்தி நம்மளுக்கு நல்ல மாதிரியாக பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு கிராமத்துலேருந்து நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பத்துலேருந்து வளரல. நாங்களும் உங்களை மாதிரி அடிமட்ட லெவலில் இருந்து தான் வளர்ந்தோம். இன்றைக்கி இந்த கிராமத்தில் 2 பேருமே ஒரு நல்லபடியாக இருக்கிறோம்ன்ற மாதிரி நீங்களுமே எல்லாருமே உழைச்சி முன்னேறுங்க. கிராமத்தில் எல்லாரையும் நம்மளை பார்த்து பரவாயில்ல, இந்த பையன் கீழ்மட்டத்துலேருந்து மேலே வரைக்கும் உழைச்சி முன்னாடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உழைச்சி முன்னேறுங்க. நன்றி சத்யவரன் அவர்களே. இப்பொழுது இந்த ப்ரைஸ் வந்து அதாவது +2 10th ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க இப்போது செமிஸ்ட்ரி அவர்களை கூப்பிடுவாங்க. Miss R. Sandhya, a student from Dindivanam Taluka, Periyathachu Government Higher Secondary School, who secured 595 as a first mark in the 2025 12th public examination, will be given an incentive rupees 5,000. We request R. Sandhya to come on the stage. Miss R. Hemavashni from Dindivanam Taluka, Periyathachu Government Higher Secondary School, secured 526 mark as a second mark. Give a big round of applause. Will be given an incentive rupees 2,500. Miss R. Ramya, a student from Dindivanam Taluka, Periyathachu Government High School. Government Higher Secondary School, who secured 467 as a first mark in 10th public examination. Will be given. Periyathachu